ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில பேர்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இதையே வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ப்ளீஸ் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டேய் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ரெண்டு விதமாக சொல்கிறோம். சென் அதோட சென்டென்ஸ் ஒன்று தான். கடைக்கு போயிட்டு வா அப்படின்றத வந்து ப்ளீஸ் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா, கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு ஆர்டரா சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம என்னன்னு சொல்றோம், அதை வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதோட மீனிங் என்னவா வருது, அது ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது அதோட அர்த்தம் என்ன தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு இம்பேரிட்டிவ் பொலைட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டே 6க்கான கிளாஸ்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் பொலைட் ரெக்வெஸ்ட். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். கோ தேர் அப்படின்னா அங்க போன அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளீஸ் சேர்த்துட்டோம்னா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு அங்க போயேன்டா அப்படின்னு அர்த்தம். கோ தேர்னா அங்க போ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளீஸ் சேர்த்துட்டோம்னா அது வந்து ஒரு பொலைட் ரெக்வஸ்டா மாறிடுது. சரிங்களா? இப்போ ப்ளீஸ் கோ தேர் அப்படின்னா அங்க போ, சாரி அங்க தயவு செஞ்சு அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இம்பேரட்டிவ் அப்படின்னா அது எதை சொல்லணும்னா கமாண்ட். நம்ம இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கமாண்ட் பண்றதையும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றதையும் நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்டே இருக்காது. நான் அதான் சொன்னேன்ல, கோ தேர், க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர், வாக் ஃபாஸ்ட், வேகமா நட, வாக் ஃபாஸ்ட், சி தேர், அங்க பாரு, பிரிங் த டம்ளர், அந்த டம்ளர் எடுத்துட்டு வா. ஸோ அப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸோட முன்னாடி என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? வாக் ஃபாஸ்ட்ல வாக் முன்னாடி வந்திருக்கு. வாக்னா இது வந்து ஒரு வெர்பு, செயலை குறிக்கிற வார்த்தை. கோ தேர்னா அங்க போ, அப்போ கோன்றது ஒரு வெர்பு. அதே மாதிரி க்ளோஸ் த டோர்னா கதவு மூடுன்னு அர்த்தம். அப்போ க்ளோஸ் அப்படின்றது ஒரு வெர்பு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல சி தேர் அப்படின்னா அங்க பாரு, அப்போ சின்றது ஒரு வெர்பு. பிரிங் த டம்ளர் அப்படின்றதுல பிரிங் அப்படின்றது ஒரு வெர்பு. பிரிங் த டம்ளர் அப்படின்னா டம்ளரை எடுத்துட்டு வா அப்படின்னு, டம்ளரை கொண்டுட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரியான இந்த சென்டென்ஸோட வார்த்தையில வெர்பு தான் வந்திருக்கு. ஸோ அப்படி வெர்பு வரும்போது அதை நம்ம வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வெர்பெல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்பு டேபிள் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த வெர்பு டேபிளில் இருக்கக்கூடிய முதல்ல அந்த ரோல் இருக்கு பாருங்க, அந்த வெர்பு ஃபார்ம் தான் நம்ம இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகேவா? சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? வெர்பு பேஸ் ஃபார்ம் வந்து வரும். வெர்பு பேஸ் ஃபார்ம் அதான் அந்த வெர்பு டேபிளில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் வரும். சரிங்களா? சப்ஜெக்ட்லாம் இல்லை, இருக்காது இதில். சரிங்களா? சப்ஜெக்ட் இருக்காது. சரிங்களா? சப்ஜெக்ட் இருக்காதுன்னா என்ன? சப்ஜெக்ட் மறைஞ்சு வரும். யூ கோ தேர், நீ அங்க போடா அப்படின்னு சொல்லும்போது, நீ அங்க போ அப்படின்னு சொல்லும்போது யூ கோ தேர், அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து வராது. அதே மாதிரி யூ வாக் ஃபாஸ்ட், நீ வேகமா நட அப்படின்னும் போது அந்த இடத்துல யூ அப்படின்ற சப்ஜெக்ட் மறைஞ்சு வராது. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வராது, பேஸ் வெர்பு ஃபார்ம் தான் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ இதுலேருந்து தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். சப்ஜெக்ட் எல்லாமே மறைஞ்சு வந்துடும். அதுதான் நம்ம இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஓப்பன் த டோர்னா கதவு மூடுன்னு அர்த்தம். சாரி, கதவை தர அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் வந்திருக்கு. அது வந்து பிரசன்டென்ஸ் வெர்பா வந்திருக்கு. பிரசன்டென்ஸ் வெர்புனா என்ன? பேஸ் வெர்புன்னு சொல்லக்கூடிய இந்த வெர்பு டேபிள்ல முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தையா வந்திருக்கு. அடுத்தது சிட் டவுன், என்ன? உட்காரு. சிட் டவுன்னா கீழே உட்காரு. ஏன் நின்றுகிட்டே இருக்க, கீழே உட்காருன்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல சிட் அப்படின்ற வார்த்தை அந்த பிரசன்டென்ஸ் வெர்பு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல இந்த ஓப்பன், சிட் அப்படின்றதெல்லாம் ஒரு பேஸ் வெர்பு, பிரசன்டென்ஸ் வெர்புன்னு தான் சொல்லுவோம் அதை. அதுதான் ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஆர்டர் பண்ணும்போது, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, ஒரு சில அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து
என்ன யூஸ் பண்றோம்? இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. புரிஞ்சிருச்சா? அப்போ இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு செயலை செய்யி அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, ஒரு செயலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, அடுத்தது ஒரு சில அட்வைஸ் சொல்லும்போது நம்ம இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது பொலைட் ரெக்வெஸ்ட். சரிங்களா? பொலைட் ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்ன? ரொம்ப பணிவா ஒரு இப்போ முன்னாடி சொன்னோம் வாக் ஃபாஸ்ட், அங்க போ அப்படின்னா கோ தேர். வாக் ஃபாஸ்ட்னா வேகமா நட. அடுத்தது வந்து க்ளோஸ் த டோர் அப்படின்னா கதவு மூடு அப்படின்னு சொன்னோம். இதையே வந்து முன்னாடி ஒரு ப்ளீஸ் சேர்த்து சொன்ன என்ன வரும்? ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். தயவு செஞ்சு கதவு மூடப்பா, ரொம்ப குளிர மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு கதவு மூட, ரொம்ப குளிரமா இருக்கு அப்படின்னா அந்த ப்ளீஸ் வந்து சாரி இந்த ப்ளீஸ் வந்து சேர்ந்துச்சுன்னா அப்போ ஒரு பொலைட்டான ரெக்வஸ்ட் வந்துடும். பொலைட்டா நம்ம சொல்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி குடி ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், குடி ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கதவு மூட முடியுமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னா ரொம்ப பொலைட்டு. குட் யூ புளி குட் யூன்னு வந்துச்சுன்னா பொலைட்டு, வுட் யூன்னு வந்துச்சுன்னா ரொம்ப பொலைட்டு, கைண்ட்லின்னு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பொலைட்டு. எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? ஓகேங்களா? அப்ப இது 3ல எதை சொன்னாலும் இந்த சென்டென்ஸ் வந்து பொலைட் ரெக்வஸ்ட் சென்டென்ஸா மாறிடும். இப்ப இதுவே வந்து இங்க பாருங்க, வுட் யூ க்ளோஸ் வுட் யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னும் போது தயவு செஞ்சு வுட் யூ க்ளோஸ் த டோர்னா கதவு மூட முடியுமா, கொஞ்சம் கதவு மூடுறீங்களா அப்படின்னு அர்த்தம். வுட் யூ வந்திருக்கு. வுட் யூ எதுல யூஸ் ஆகும்? ரொம்ப பணிவா பொலைட்டா சொல்லும்போது நம்ம மாடல் வெர்ப்லயே பார்த்திருப்போம். வுட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பொலைட்னஸை வந்து சொல்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வுட் யூ க்ளோஸ் த டோர், இந்த இடத்துல க்ளோஸ் த டோர் அப்படின்ற வரைக்கும் பாருங்க, கதவை மூடுன்னு அர்த்தம். க்ளோஸ் த டோர் அப்படின்னா கதவை மூடுன்னு அர்த்தம். கதவு மூடுறா அப்படின்னு அர்த்தம். சொல்றது கேட்டுட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கும், கதவு மூடு மூடுன்னு சொல்லிட்டு மழை வெளியில எவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ பாட்டியே கதவு திறந்து வச்சுட்டு இருக்க, கதவு மூடுறா அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ் த டோர். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வுட் சேர்த்துட்டோம்னா என்னவோ மாறிடும். வுட் யூ சேர்த்துட்டோம்னா வுட் யூ க்ளோஸ் த டோர், வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வுட் யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லும்போது தயவுசெய்து கொஞ்சம் கதவு மூடுறியா, உடம்பு சரியில்லாம இருக்க, ரொம்ப உடம்பே ரொம்ப குளிர மாதிரி இருக்கு, ரொம்ப நடுக்குது, ஷிவியரிங்கா இருக்கு, ஸோ கொஞ்சம் கதவு மூட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டா சொல்லும்போது அந்த வுட் வந்துச்சுன்னா அந்த பொலைட்னஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ சென்டென்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அதாவது ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி பண்ண அப்படின்னு அர்த்தம். எனக்கு உதவி பண்ண அப்படின்னு அர்த்தம். இது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளீஸ் சேர்த்துட்டோம்னா இது வந்து ரொம்ப பொலைட்னஸை சொல்லக்கூடிய வார்த்தை, ரொம்ப பொலைட்டா ஒரு செயலை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ப்ளீஸ் ஹெல்ப் மீனா எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு அப்படின்னு அர்த்தம். இது கூடிய எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுடா, இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பிளைன் திஸ். குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது would you open the door. இப்போ ஓப்பன் த டோர்னா கதவு தர, ஓப்பன் த டோர்னா கதவு தர, would you வந்துச்சுன்னா கொஞ்சம் கதவை திறக்கிறியா அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதை தான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அப்போ இங்க என்ன நம்ம ஜஸ்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, டைரக்டா ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா இம்பேரேட்டிவ் க்ளோஸ் த டோர். இதே வந்து ஜஸ்ட் ஒரு பொலைட்டா சொல்லணும் இல்ல ரெக்வஸ்டா சொல்லணும் அப்படின்னா குட் யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் த டோர்னா கதவு மூடுன்னு அர்த்தம். குட் யூ க்ளோஸ் த டோர் இல்ல வுட் யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லும்போது கதவு மூடுறியா அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா சொல்ற மாதிரி சென்டென்ஸ் மாறிடுது. ஓகேங்களா? இப்போ ஒரு 20 சென்டென்ஸ் பார்க்கலாமா, என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே பாருங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓப்பன், க்ளோஸ், சிட், ஸ்டாண்ட் அப், ரைட், ப்ளீஸ், சாரி ப்ளீஸ் இல்ல, ஹெல்ப், கிவ், சென்ட், வைட், இது எல்லாமே வந்து வெர்பு. இந்த வெர்பு எங்க இருக்கும்? வெர்பு டேபிள்ல முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வெர்பு. ஓகேங்களா? இது பாஸ்ட், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ இந்த மாதிரி வெர்பு எல்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா, ஒரு சென்டென்ஸோட முன்னாடி வந்துச்சுன்னா அது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஓப்பன் த டோர், லெட் ஏர் கம், கதவை தர, காத்து வரட்டும், இங்க உள்ள உட்காரும் போதே ரொம்ப ஹாட்டா இருக்கு, கதவை தர, லெட் ஏர் கம், காத்து வரட்டும்னு சொல்லுவோம்ல, அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் த டோர் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் த டோர்.
லெட் ஏர் கம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. க்ளோஸ் த விண்டோ, இட்ஸ் கோல்டு. க்ளோஸ் த விண்டோ. அப்பா இங்க உள்ளேயே ரொம்ப கோல்டா இருக்கு, தயவு செஞ்சு ஜன்னலை மூடு. தயவு செஞ்சு இல்ல, க்ளோஸ் த விண்டோனா ஜன்னலை மூடு. உள்ளே ஜில்லுன்னு இருக்கு, ஏன் கதவு திறந்து வச்சுட்டு இருக்கேன், சாரி ஜன்னலை திறந்து வச்சுட்டு இருக்கேன், ஜன்னலை மூடுன்னு சொல்லும்போது க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சிட் டவுன், லிசன் கேர்ஃபுல்லி. சிட் டவுன், லிசன் கேர்ஃபுல்லி. உட்காந்து முதல்ல கவனமா எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா கவனி அப்படின்னு அர்த்தம். லிசன் கேர்ஃபுல்லினா எல்லாத்தையும் கவனிச்சு பாரு. ஓகேங்களா, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிட் டவுன், லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா உட்காரு. சிட் டவுன்னா உட்காரு, லிசன் கேர்ஃபுல்லினா கவனமா எல்லாத்தையும் பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஸ்டாண்ட் அப், ஆன்சர் கிளியர்லி. ஸ்டாண்ட் அப் அப்படின்னா டீச்சர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, யூ ஸ்டாண்ட் அப் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த யூன்றது மறைஞ்சு வந்துடுது. ஸோ அப்போ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா நம்ம யாரை பார்த்து சொல்லுமோ அவங்க எழுந்திருக்கணும். ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லும்போது எழுந்துரு. ஆன்சர் கிளியர்னா கிளியரா எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரைட் த ஆன்சர், டூ இட் நீட்லி அப்படின்னா ரைட் த ஆன்சர், ஆன்சர் எழுது. டூ இட் நீட்லினா பர்ஃபெக்டா நீட்டா அதை எழுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்போ இந்த வரைக்கும் வந்து வெர்பு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் பாருங்க, ஹெல்ப்புக்கு முன்னாடி ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இப்போ ஹெல்ப் மீனா உதவி பண்ணு, ப்ளீஸ் ஹெல்ப் மீனா தயவு செஞ்சு உதவி பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் சப்போர்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய்யு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உண்மையாவே உங்க சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது. அடுத்தது ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதை வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ப்ளீஸ் பிரிங் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் சம் வாட்டர், தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை தண்ணி கொடுன்னா ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கிவ் மீ சம் வாட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஐ எம் தார்ஸ்டி, இல்லை ஐ ஃபீல் தார்ஸ்டின்னு சொல்லலாம். ஐ எம் தார்ஸ்டின்னு சொல்லலாம், இல்லை ஐ ஃபீல் தார்ஸ்டி, ரொம்ப தாகமா இருக்கு, ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது கைண்ட்லி சென்ட் த ஃபைல், இட்ஸ் அர்ஜென்ட். தயவு செஞ்சு அந்த ஃபைலை கொஞ்சம் அனுப்புறீங்களா, ரொம்ப அர்ஜென்ட்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ். அடுத்தது கைண்ட்லி வெயிட் ஹியர், ஐ வில் கம். ஒன்றும் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. கைண்ட்லி வெயிட் ஹியர்னா கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகேங்களா. ஓகேவா. அடுத்தது பாருங்க. அடுத்தது ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி, ஐ வாண்ட் கிளாரிட்டி. ஏன் இப்படி கடகடன்னு பேசுறீங்க, நீங்க ஒரு ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஏன் கடகடன்னு பேசுறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது, கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஐ வாண்ட்னா நான் விரும்புறேன், தேவைன்னு அர்த்தம். எது தேவையா, கிளாரிட்டி தேவையா, தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ ஸ்பீக் ஸ்லோலி, ஐ வாண்ட் கிளாரிட்டி அப்படின்றதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்த சென்டென்ஸ்லாம் பாருங்க. இதெல்லாம் என்னது, குட்யூன்னு வந்திருக்கா. அப்போ இதெல்லாம் ரொம்ப பொலைட்டான ரெக்வஸ்ட்டை சொல்லக்கூடியவ. குட் யூ ஹெல்ப் மீ, ஐ நீட் கைடன்ஸ், எனக்கு கைட் பண்ணும். ஐ நீட் கைடன்ஸ், எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா, ஐ திங்க் சவுண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. அப்போ அந்த சென்டென்ஸாக பார்த்துட்டோம். இப்போ குட்யூன்னு வருதுல்ல, இது எல்லாமே என்னன்னு அர்த்தம், ரொம்ப பொலைட்டா ஏதோ சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். பொலைட்டா ஏதோ சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகேவா. அப்போ குட்யூனா குட்யூ வந்தாலே உட்யூ வந்தாலே பொலைட்னஸை சொல்ல போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன வருது பாருங்க. குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா ஹெல்ப் மீனா உதவி பண்ணு. குட் யூ ஹெல்ப் மீனா ரொம்ப பொலைட்டாக கேட்குறது, கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா. ஐ நீட் கைடன்ஸ், எனக்கு உங்கள் கைடன்ஸ் தேவை. எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா. இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு கைட் பண்ணோம், அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நமக்கு எப்படி வந்து நம்ம என்ட்ரன்ஸுக்கு போகிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னும் போது ஐ நீட் யுவர் கைடன்ஸ், குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம். அப்போ குட் யூ அப்படின்ற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகேவா. அதே மாதிரி எல்லா சென்டென்ஸும் இருக்கு. இந்த உட்யூவும் வந்து நிறைய இடத்துல இங்கே தான் இருக்கு. இப்போ உட்யூ அப்படின்னா அதுவும் ரொம்ப பொலைட்டாக சொல்லக்கூடிய வார்த்தை. உட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஐ வில் பி தேங்க்ஃபுல். உட் யூ ஹெல்ப் மீ, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா, நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். ஐ வில் பி தேங்க்ஃபுல் அப்படின்னா ஐ வில் பி தேங்க்ஃபுல் அப்படின்னா நாங்கள் செஞ்ச உதவியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன், ஸோ தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஓகேவா. அப்போ would you join me, it will be nice. நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, would you join me, என்னோட நீ ஜாயின் பண்ணிக்கிறியா.
இட் வில் பி நைஸ். இது ரொம்ப இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நைஸா இருக்கு. நீ என்னோட ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம அந்த வார்த்தைய நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு அப்போ இதுவரைக்கும் பார்த்துட்டு இம்பேரேட்டிவ், பொலைட் ரெக்வெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இப்போ கொஸ்டின் டைப்ல பார்க்கலாம். கொஸ்டின்லேருந்து என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இது வந்து சொல்லும்போது என்ன? ஹவ் வில் யூ ஆஸ்க் சம்ஒன் ஹவ் வில் யூ ஆஸ்க் சம்ஒன் டு ஓப்பன் த டோர்? அதாவது ஒருத்தவங்கள்ட்ட கதவு திறக்கணும்னு சொல்லணும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? பொலைட்டா சொல்லுவீங்களா? உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஹவ் வில் யூ ஆஸ்க் சம்ஒன் டு ஓப்பன் த டோர்? அப்போ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ரொம்ப பொலைட்டா ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டு ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ ஓப்பன் த டோர்னா கதவை திறன்னு அர்த்தம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னா கொஞ்சம் பொலைட்டா சொல்றது. ஓகேங்களா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த 10 சென்டென்ஸையும் பாருங்க. அதுக்கு வந்து ஆன்சர் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸோ இதுக்கான இங்கே எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இங்கே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் செட் இருக்கு. பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொலைட்டா சொல்லணும். சரிங்களா? அப்போ ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னு வருமா? இல்ல குட் ஓப்பன் த டோர் அப்படின்னு வருமா? எது ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்க. இந்த இடத்துல ப்ளீஸ் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேஷ் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு வருது. குட் யூ ஹெல்ப் மீன்னு வருமா? இல்ல மஸ்ட் வந்து அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல வருமா? ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து இந்த ஒரு 10 சென்டென்சஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆன்சரும் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இம்பேரேட்டிவ். அப்புறம் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்புறம் பொலைட் ரெக்வெஸ்ட். சரியா? அது ரெக்வெஸ்ட்டாவும் சொல்றது, ஆர்டராவும் சொல்றது. ஓகேங்களா? ஆர்டராவும் சொல்றது, ரெக்வெஸ்ட்டாவும் சொல்றது. ஸோ அதுக்கான சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரி பிரேக் பிரேக் 2 சென்டென்ஸ் இருக்கு. இது 2ல அத உடைப்பா அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடிய உடைன்னு சொல்லணும். எந்த பிரேக்க நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கண்ணாடிய உடைங்க அப்படின்னு சொல்லணும். எந்த பிரேக்? இதுவும் பிரேக் தான், இதுவும் பிரேக் தான். பட் எனக்கு வந்து கண்ணாடிய உடை அந்த கண்ணாடி உட அப்படின்னு சொல்லணும். எந்த பிரேக் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேவா? சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து நான் வந்து கமெண்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் வந்ததுக்காக. நாளைக்கு வந்து வேற ஒரு கான்செப்டோட நம்ம நாளைக்கு இங்கிலீஷ் கிராமர் ப்ளஸ் வித் ஸ்போக்கன் இங்கிலீஷோட கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். வில் மீட் டுமாரோ. பாய். டேக் கேர்.